ஜூன் 22. ஸோ ஜூன் 22 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரெயின் ஃபாரஸ்ட் டேங்கிறாங்க. ஸோ ரெயின் ஃபாரஸ்ட்ன்ற பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடர்ந்த காடுகளில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மழை பெய்யும். அந்த மாதிரியான ஏரியா வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டுமாங்க. அந்த மாதிரி அடர்ந்த காடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. நம்ம இந்த நாளை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மீடியா டேங்கிறாங்க. மீடியானாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியாக பார்ப்பாங்க. நிறைய இப்போ பார்த்தா கெட்ட நியூஸாக வந்துட்டு இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் மீடியாவில் உள்ள நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. மீடியா மூலமாக மக்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் போய் கொடுக்கணும். பாசிட்டிவாக மக்கள் வந்து மோட்டிவேட் பண்ணணும், மக்களை இன்ஸ்பயர் பண்ணுற விதமாக மீடியா வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பாசிட்டிவ் மீடியா டே வந்து வச்சுருக்காங்க. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பீயிங் யூ டேங்கிறாங்க. ஸோ நீங்களாகவே இருக்கணும், உங்களை பற்றின விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட யூனிக் ஸ்ட்ரென்த் எது நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு ஜூன் 22 வேறு ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.